ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி இன்றைக்கி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உண்டு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் வந்து 2025க்காக அறிவிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் நேற்றே சொல்லியிருந்தது என்னென்னா, இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த செக்டாருக்கு அறிவிப்பாங்க அப்படின்றத வந்து பொறுத்து தான் வந்து ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும். அதனை பொறுத்து மார்க்கெட்டும் சரியான மூவ்மெண்ட்டில் இருக்கும், ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஓகே, இந்த விவரங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லை நம்மளோட சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, நான் என்னோட அஃபீஷியல் டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது நம்ம பேரில், அதெல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலைஸ்பூல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் தமிழுக்கான பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணதுக்கான ஃப்ரீ ஆக்சஸ், ஃப்ரீ வெபினார் வீடியோவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெபினார் வீடியோ வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஓகே, லெவல்ஸ் பார்த்துரும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நேற்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அப்சைடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணி போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன பண்ணியிருக்கேன்னா, நேற்று வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரஸ் பண்ணி நின்றுது அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து இன்றைக்கி நல்லா பாசிட்டிவ் சைடு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். பாசிட்டிவ் சைடு போணுச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா 23,350 அப்படின்றது நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு போயிட்டு இந்த இடம் போயிட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்கு, கரெக்டான ரீட்ரஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்காங்க பாருங்க. இப்போ இன்றைக்கி வந்து கரெக்டான ரீட்ரஸ்மெண்ட் வந்துட்டு எகைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 150 பாயிண்ட். இந்த 150 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. காலையில் 1 ஹவருக்கு வந்து 1 ஹவர் தான் மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 1 ஹவர், அதாவது 1.25 வந்த 1 ஹவர் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்துட்டு அடுத்த 2.25 வந்து திருப்பி வந்து மேலே போயிடுச்சு. இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹை, அதாவது ரெசிஸ்டண்டான 23,350க்கு மேலே போகுது அப்படின்னா பட்சத்துக்கு கால் சைடு போகிறதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 23,350க்கு மேலே போகுது அப்படின்னா இமிடியட் ரெசிஸ்டண்டான 23,400 அண்ட் 23,530 இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 23,100ன்றது சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வருதுன்னா 22,983, கிட்டத்தட்ட 23,000ன்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய மேல் சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ப்ரொவைட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே சூப்பராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து கரெக்ஷன், நேற்று வந்து ரீட்ரஸ்மெண்ட்டு நேற்றையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பாருங்க தான் ஃபஸ்ட்டு 1 ஹவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக வந்து 1 ஹவர் போய் ரெசிஸ்டன்ட் மோதி நிற்கிது. கிட்டத்தட்ட 40,380 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு. இன்கேஸ் இதை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் 50,350ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சின்னதாக நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது 2 நாளாக லாஸ்ட்டு 2 நாளாக வந்த லோ எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துலேருந்து இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணிக்கங்க. அதாவது வந்து ரேசிங் விஜ் சேனல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாட்டத்தை மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நாளைக்கு இன்கேஸ் வந்து நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப் அப் ஆனிச்சு அப்படின்னா கேப் அப்போ உள்ள ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி அப்படியே டச் பண்ணி எகைன் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு 50,000ன்றது இமிடியேட் இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா இந்த டேவோட லோ கிட்டத்தட்ட 48,750ன்றது சப்போர்ட்டாகவும் 48,000ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் பக்காவாக வந்து இன்றைக்கி வந்து செட்டில் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி 23,000 பிரேக் அவுட் பண்ணி நேற்று வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க. நேற்று 23,030 மார்க்கெட் முடிஞ்சாலுமே இன்றைக்கி 1 ஹவர்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக அப்சைடு தான்றதை காமிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அடுத்த ரெசிஸ்டண்டான 23,200 கிட்ட வந்து மார்க்கெட் நின்று இருக்குது. இப்போ நாளைக்கு 23,200க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 23,400ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,000ன்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாகவும் இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லை.
இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டுக்கு நேற்று வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்திருக்கு. இன்கேஸ் நாளைக்கு பொறுத்தளவுக்கு 11,750 சப்போர்ட் எடுத்து திரும்புது பண்ணுற பட்சத்துக்கு நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 11,750 சப்போர்ட் எடுத்ததுன்னா 11,900 அடுத்து சப்போர்ட்டாகவும், 12,000 நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாகவும், 12,100 அதுக்கு அடுத்து ரெசிஸ்டண்ட் ஆகும். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த 11,750க்கு கீழே வருது அப்படின்னா இந்த 11,570 தான் அடுத்த மிட்கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. அடுத்தது ஃபைனல் சென்செக்ஸ் பார்த்துரும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி எப்படி ரீட்ரேஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இவங்க சென்செக்ஸுமே என்ன பண்ணிருக்காங்க, ரீட்ரேஸ் பண்ணிட்டு நிற்கிது. கிட்டத்தட்ட 76,950. நாளைக்கு 76,950 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 77,327 அப்படின்றது ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும், 77,871 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இது வந்து சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து லோ தான் நம்மளுக்கு சப்போர்ட். 76,416 அப்படின்றது நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு 76,400க்கும் கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 76,000 அண்ட் 75,666. இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு சென்செக்ஸுக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுங்க. உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. உங்களோட ஃபினான்ஸ் அட்வைசரையும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அதனால் ஓவராக அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த மார்க்கெட்டை ஒருத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் பையிங்லேயே வந்து லிமிடெட் ப்ராஃபிட் அண்ட் லிமிடெட் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வந்து கடைசி வரையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸ்க்கான டீட்டெயில், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனுக்கான டீட்டெயில் எல்லாமே ஏதாவது வேணும்னு வச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நம்பா.